ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா நான் இன்னைக்கு வந்து ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் வார்ன்னு சொல்றதா? இல்ல வந்து இது மிடில் ஈஸ்ட் ஈரான் வாரா அண்ட் யுஎஸ் வாரான்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா வந்து அந்த நிலைமையில தான் இருக்குது. நெறைய பிரச்சனை நடந்துட்டே இருக்குங்க. சில எஸ்கலேஷன் ஆயிட்டே இருக்கு. ஈரான் எஸ்கலேட் பண்ணது, இஸ்ரேலும் வந்து பயங்கரமா எஸ்கலேட் பண்றாங்க. ஈரான் வந்து தே ஹேவ் எ வெரி கிளியர் கோல். அதே மாரி இஸ்ரேல் ஹேஸ் எ வெரி கிளியர் கோல். ரைட். அவங்களோட கோல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளிய சொல்ல மாட்டாங்க சென்ட்ரலா இஸ்ரேல். பட் இஸ்ரேலோட ஐடியாவே என்னன்னா, தே வாண்ட் டு லைக் மேக் ஷூர் தட் ஈரான் வந்து ஃபியூச்சர்ல வந்து இஸ் நாட் அ த்ரெட் டு தெம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா வந்து இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் கண்டிப்பா உருவாகும். அத உருவாக்காம இஸ்ரேல் வந்து வித்ட்ரா பண்ணுச்சு. நான் தான் சொன்னேன். நான் வந்து பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த மாரி பாதியில வந்து அவைங்க வந்து சீஸ் ஃபயர் கொண்டு போனாங்க அப்படின்னா, தட்ஸ் அ சூசைட் ஃபார் இஸ்ரேல். இப்ப இது வந்து புலிவால் புடிச்ச மாரி தான். நீங்க வந்து புலிய போட்டு அழுத்தியே ஆகணும். இல்லைன்னா அதெல்லாம் பெரிய தலைவலி தான் இஸ்ரேலுக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா, மல்டி ஃப்ரண்ட் வார் தான் ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. 3 இடத்துல வார் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து லெபனானு, இன்னொன்னு வந்து ஈராக்லயும் சண்டை போடுறாங்க. அது இல்லாம ஈரான்லயும் சண்டை போடுறாங்க. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, தே நாட் ஃபைட்டிங் மல்டி ஃப்ரண்ட் வார். ரேண்டமா எல்லா கண்ட்ரியும் அடிக்கிறது. ஊர்ல பக்கத்துல இருக்கவங்கலாம் அதான் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் வந்து, சரி நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா நீ வந்து பக்கத்துல இருக்கவன புடிச்சு அடிச்சிருவ. அவன் வீக்கா இருக்கானா அப்படி. அந்த மாதிரி தான் ஈரான் பண்ணிட்டு இருக்குது. அது ஒரு பிரச்சனை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்க்கு வந்து ஆக்சுவலா இது கோல் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த யுரேனியம் வந்து எடுத்துட்டாங்கன்னா, யுஎஸ் வந்து வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. யுஎஸ் அதுக்கப்புறம் வார்ல மாட்டாங்க. மெயினா அதான். யுரேனியம் வந்து குடுத்துட்டாங்கன்னா, தே வில் கம் அவுட் ஃபார் ஷூர். எனக்கு தெரிஞ்சு அது வெளியிலலாம் சொல்ல மாட்டாங்க. பட் தட் இஸ் வேர் தேர் கோல்ஸ் மே பி. வெளியில வேணா எத வேணாலும் பேசுவாங்க. ஏன்னா அந்த ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னா நம்மளா சொல்லவே முடியாது. நியூஸ்ல ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா அது வெளியில சொல்லவும் மாட்டாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க். அதே மாரி யுக்ரைன் வந்து இப்பதான் கல்ஃப் கண்ட்ரீஸ் 21 பேர் என்னமோ அனுப்பிச்சிருக்காங்க டெக்னீஷியன் டீம். அது வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு, இந்த ட்ரோனை வந்து டேக்கிள் பண்றதுக்கு. ஏன்னா அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க அகெயின்ஸ்ட் ரஷ்யா. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, யுக்ரைனும் வந்து அங்க வந்து ரஷ்யாவும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பெட்ரோல் டிப்போஸ்லாம் வந்து பயங்கரமா அடிச்சிருந்தாங்க. இந்த கடந்த ஒரு வாரத்துல நிறைய சமத்தி அடிச்சிருக்காங்க. அது இன்னும் பின்னாடி வரும்போது நான் சொல்றேங்க. ஏன்னா ரஷ்யால டீசல் விலையெல்லாம் ஏத்துறாங்கன்னா பாருங்க. அங்கேயும் வந்து பயங்கர பிரச்சனை. இன்னொன்னு ரஷ்யா வந்து அங்க கான்சன்ட்ரேஷன் பண்றதோட இங்க வந்து ஈரானியன்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க. கம்ப்ளீட்டா இங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா அப்படிதான் ஜெலன்ஸ்கி வந்து பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு நியூஸ்லலாம். ஸோ அதே மாதிரி ஈரான் வந்து நிறைய டேமேஜ். வெளியில வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. தமிழ் நியூஸ்லாம் எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. பட் ஆனா ஹெவி டேமேஜ். இவங்க வந்து ஒரு அடி அடிச்சா, தட் இஸ் ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு அடி அடிச்சாங்க. ஒரு குண்டு போட்டோம்னா அது ஈக்குவலா வந்து ஒரு 30-40 குண்டு வந்து அடிச்சு போகும். ஸோ இந்த கிளஸ்டர் பாம்ஸ்னால என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து பெரிய டேமேஜ் ஆகும். உங்களுக்கு வந்து இப்போ கசகுண்டு ஒரு இடத்துல விழுவுதுன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வந்து இம்பாக்ட் வந்து அந்த செவுரு இடிஞ்சு விழுவும், ஒரு ஷாக் இந்த கண்ணாடி உடையும். ஆனா இப்ப இஸ்ரேல்லாம் வந்து தே ஹேவ் ப்ரிசிஷன் டார்கெட். ஒரு பில்டிங்கே அப்படியே சரிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்னொரு பிரச்சனை வந்து வராதுன்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடி இருந்தாங்கன்னா, பேண்ட்ரபாஸ் அந்த வழியா அந்த ரெட் சி வழியா வந்து இப்ப சவுதி அரேபியாலாம் வந்து ஆயில் சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல் கெப்பாசிட்டியில. தட் இஸ் 7 மில்லியன் பேரல்ஸ் வந்து அது வழியா அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் வந்து பிரச்சனை வர மாட்டேங்குது. ஏன்னா ஹவுதீஸ் வந்து வார்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இவனும் வந்து கத்துவானுவன். அப்புறம் வந்து இதுக்கு கரெக்டான ஹேண்ட்லர் யாருன்னா ஈரான் தான். சாரி ஈரானுங்கிறேன், இஸ்ரேல் தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்க அடிச்சா இவங்களுக்கு வந்து வலிக்கும் அப்படின்னு. ஏன்னா போன தடவை வந்து 32 பேர்த்த ஒரே இடத்துல வச்சு தூக்கிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இப்போ வந்து நிறைய எக்ஸிகியூஷன் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய பேர்த்து அசசினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் நான் வந்து ஃபாலோ பண்றத பார்த்து நிறைய நியூஸ் வந்து எக்ஸ்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில சொல்ல மாட்டாங்க ஈரானு. பட் ஆனா நிறைய லோ லெவல் கமாண்டர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மட்டுமே வந்து குறைஞ்சது 15 பேர்த்த தூக்கிட்டு. ஸோ ஆக்சுவலா இன்னொன்னு என்னன்னா, ஈரான் வந்து லைக் நான் எப்பயுமே என்ன சொல்றதுன்னா வந்து அட்லீஸ்ட் இஸ்ரேல் யுஎஸ் ஹேஸ் அ வெரி கிளியர் டாக்டிக்கல் சக்சஸ். தே ஆர் வெரி கிளியர். எங்க அடிக்கணும்னு தெரியும். தென் தேர் ஹேவிங் எ டாக்டிக்கல் சக்சஸ் இன் த வார். ஏன்னா வந்து தேர் அசாசினேட்டிங் பீப்புள், ஜென்ரல்ஸ், அது கீழே லோ லெவல் ரேங்கிங் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் கமாண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஏற்கனவே பழைய வீடியோ சொன்ன மாதிரி இந்த மொசாக் பிரின்சிபல்ல வந்து டாக்டர்ல வந்து தே ஃபாலோ திஸ் லோ லெவல் கமாண்டர் 31 ப்ராவின்ஸ். தே ஹேவ் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் சிஸ்டம்.
இவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா லேயர்லயும் வந்து அடிக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. ஸோ ஈரான் வந்து இன்டர்னலி தே ட்ரைங் டு மேக் வீக். பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இட் பி எ ப்ரொலாங்டு வார் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஸோ இட் வில் ஹேவ் அ குளோபல் இம்பாக்ட். இன்னொன்னு வந்து ஈரான் ஹேஸ் டு பி தாட் லெஸ். என்னோட ஐடியா என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து, உனக்கு யுஎஸ் நீங்க வந்து உங்களுக்கு தான் அதை சார்ட் அவுட் பண்ணிக்கணும். வேர்ல்ட் லீடர்ஸ்லயே சார்ட் அவுட் பண்ணிக்கணும். ஆனா ஊர்ல இருக்கவங்கலாம் நான் பிரச்சனையில இருந்தாலும் ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் நான் பிரச்சனை கொடுப்பேன் அப்படின்னா தட்ஸ் நாட் ரைட். அது அந்த மைண்ட் செட்டே இருக்கிறது வெரி டேஞ்சரஸ். அந்த மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆளு இன்னைக்குன்னு இல்லை என்னைக்கு வேணா அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவான். ஒண்ணு ஈரான் வந்து ஹேஸ் டு பி டாட் அ வெரி குட் லெசன் இன் திஸ் வார் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து ஈரான் ஹேஸ் டு லேர்ன் அ லெசன். ஏன்னா வந்து அக்டோபர் 7 வந்து நடக்காம இருந்தா இந்த வாரம் நடந்திருக்கும். ஈரானுக்கு வந்து இந்த வாரம் அக்டோபர் 7 தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெபனானும் கம்மன் இருக்காம தூண்டி விட்டு ஈரான் தான் தூண்டி விடுது. அதனால தான் லெபனான் வந்து இப்போ வந்து சண்டை போடுது. இப்போ அதே மாதிரி ஹவுத்தீஸ் பார்த்தீங்கன்னா ஈரான் தான் தூண்டி விடுது. அதே மாதிரி ஈராக்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பிஎம்எல் ஏதோ பப்ளிக் மொபைலைசேஷன் லிபரேஷன் ஏதோ ஒரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஒரு நாட்டில் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் ஆஃபீஸுக்கு ரன் பண்றாங்க. அவங்கள வந்து அவங்க லீடர் மொத்தமா ஒரே நாள்ல தூக்கிட்டாங்க. அதுக்கு வந்து இந்த ஈராக் கவர்மெண்ட் வந்து நீங்க வந்து யுஎஸோட பேஸ்ல அடிக்கலாந்தையும் யுஎஸ் வந்து கவர்மெண்ட்டே அடிக்க ஆரம்பிச்சு இந்த பிரச்சனைலாம் இருக்கு. ஏன்னா அது வந்து ஷேர்ட் குரூப்ஸ். அவனும் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்றான். இப்ப பாத்தீங்கன்னா அவனும் அந்த போர்ஸ் வந்து இப்ப ஈரானுக்குள்ள என்டர் ஆகுது. இது வந்து லைக் ஈரான் இஸ் ஆக்சுவலி கிரியேட்டிங் எ மிஸ் அவுட் ஆஃப் இட். இது வந்து ஆக்சுவலி நல்லா வந்து சார்லி கிர்க்னு ஒருத்தர் இருந்தார் யுஎஸ் போட்டார். அவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார், "If you go to war with Iran will not be able to win war, but they'll create a mess out of the entire Middle East." அவங்களுக்கு அதுதான் தெரியும். ஸோ அதனால தான் இந்த ப்ராக்ஸி கிரிப்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஈரான் வந்து ஆக்சுவலாக ப்ராக்ஸி கிரிப்ஸ் சொல்லணும். தட்ஸ் கிரேட் கேம் இருக்கலாம். அது இங்கன்னு இல்லைங்க, உலகத்தில் எல்லா இடத்துலையும் அவங்க பறக்கி வச்சிருக்காங்க. தீஸ் கைஸ் ஆர் லைக் மெஸ் அவுட் ஆஃப் கிரியேட்டிங் மெஸ் அவுட் ஆஃப் இன்னும் தே ஹேவ் டு பி தாட் லெசன். இஃப் நாட் இன்னைக்கு இதே பிரச்சனை நாளைக்கு வராதுங்கிறதெல்லாம் கேரண்டியே கிடையாது ஈரானுக்கு. ஏன்னா அவங்கலாம் ரொம்ப ஃபண்டமெண்டல் எல்லாம் ரொம்ப வெரி டேஞ்சரஸ். ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆர் வெரி கேர்ஃபுல். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, இந்தியா வந்து 85% ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க வெளியிலேருந்து தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 35% சம்மர் வி கெட் இட் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் ஆமாம். என்னன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து வி ஹேவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் ஈரானும் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. நாம் வந்து நிறையா சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தவங்க தான். நாம் வந்து இங்கேருந்து நிறைய ஃபுட்டெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். அந்த நன்றி கூட இல்லைன்னா அப்புறம் இவங்கெல்லாம் என்ன. அவங்க வந்து ரொம்ப இன்னும் டிப்ளமேட்டிக் இதில் வந்து தேர் நோ ஃப்ரெண்ட்ஷிப். டிப்ளமேட்டிக் சினாரியில் வந்து தேர் நோ ஃப்ரெண்ட்ஷிப். நீ பண்ற எனக்கு பண்ணித்தான் அவ்வளவுதான். இந்த கான்செப்ட்ல தான் இருக்கணும். தீஸ் கண்ட்ரிஸ் ஆர் நாட் லைக் நாளைக்கே வந்து நீங்க வந்து பாகிஸ்தான் கூட சாப்பிட்டீங்கன்னா வாட் தீஸ் டேஸ் சப்போர்ட் ஆகிறதுலாம் நமக்கு. பட் ஆனால் ஒரு விஷயம் புல்வாமா அட்டாக்லாம் வந்து ஐ திங்க் ஈரான் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் அ பயலாட்ரல் ரிலேஷன்ஷிப். அதை பேஸ் பண்ணி தான் அவங்களும் வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று என்னன்னா ஐ வுட் லைக் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். இப்போ கூட இன்னைக்கு கூட வந்து எல்என்ஜி ஷிப் வந்து 2 ஷிப்னு நினைக்கிறேன் வந்து ஆயிருக்கு ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ ப்ராப்ளி வந்து நம்மளுக்கு டொமஸ்டிக் கேஸ் வந்து மேக்ஸிமம் பிரச்சனை இருக்காது. ஐ திங்க் லைக் ரெஸ்டாரண்ட்ஸ் வில் பி கெட்டிங் இம்பாக்டட். வார் வந்து ப்ரொலாங் ஆகுது, எஸ்கலேட் ஆகிட்டே போகுது தான். ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்க அப்படின்னா தே ஹேவ் டு ஹிட் ஒன்லி பேக் இஸ்ரேல் ஆர் யூஎஸ் அவங்களோட இது தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கல்ஃபோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறது, இங்க இருக்க சிவிலியன் இது அடிக்கிறது, அது வந்து என்னன்னா இவனை வந்து ஸ்டாக் வச்சுக்கிறான் ஈரான். என்னங்கிறானுவன் யூஎஸோட பர்சனல்ஸ்லாம் அங்கே இருக்காங்க ஹோட்டல்ல, அதனால நாங்கள் அடிக்கிறோம். அது வந்து உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா வந்து அங்கே இருக்க மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து யுஎஸோட பர்சனல் லொக்கேஷன்லாம் அவங்க அடிக்கவே இல்லை, ரேண்டமாக சிவிலியன் லொக்கேஷன் தான் அடிக்கிறாங்க அப்படின்னு. அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி தெரியுதுன்னா கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நிறைய பேர் அங்கே கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நிறைய மசாஜ் இருப்பாங்க, நிறைய சிஏஸ் இருப்பாங்க, நல்லாவே தெரியும். குரூப்குள்ளார ஐஆர்ஜிசிக்குள்ளாரே மிங்கிளாகி இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இவங்க கரெக்டாக அடிக்கிறாங்களாங்கிறது எனக்கு டவுட்டு தான். பட் அது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அதான் சொல்லுவாங்க ஈரான் இஸ் வெரி டேஞ்சரஸ் இந்த விஷயத்துல. இன்னொன்று இதனால வந்து என்ன இந்தியன் எக்கனாமிக் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம இந்தியன் ருப்பி வந்து பயங்கரம். ஐ திங்க் லைக் இந்த லாஸ்ட் ஒரு மாசத்துல வந்து 5 ரூபாய் ஏறிடுச்சு எனக்கு. ஃபால்னா டாலருக்கு அகேன்ஸ்டா வந்து நம்மளுக்கு வந்து ருப்பி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. டாலர் வந்து பிகமிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். டாலர் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக ஆகுது. இதனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சு இந்த அது
அதே மாரி இந்த டிராவல் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து அதிகமாயிருக்கு. முதல்ல வந்து ஏர் இந்தியாலாம் வந்து ஃபுல்லா துபாய் வழியா தான் ஆமா 50% அது வழியா தான் கல்ஃப் வழியா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப அது ஃபுல்லாவே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரீரூட் பண்ணோம். ரீரூட் பண்ணீங்கன்னா காஸ்ட்லி, டிக்கெட் ஃபேர் காஸ்ட்லி ஆகும். இந்த பிரச்சனைலாம் வரும். இது இன்டைரக்ட்டா எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பாருங்க ஒரு 6 நாள். இது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ்ல வந்து எனர்ஜி எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு கம்பெனி அப்ளைடு மெட்டீரியல்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஃப்ரெண்டு ஒர்க் பண்றான். அவங்க வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் நாங்க வந்து சொல்றோம். எப்போ திருப்பியும் ஆஃபீஸ் வரணும்னு. ஸோ நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க கிச்சன்லாம் ரன் பண்றாங்க. ஸோ அந்த பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி ஆஃபீஸ்ல கிச்சன் ரன் பண்ற ஆஃபீஸஸ்லாம் தேல் ஸ்டார்ட் ஹேவிங் ப்ராப்ளம்ஸ். வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அதுதான் சொல்லுவேன். இன்னொன்னு இப்ப இது என்னன்னா, இந்த எனர்ஜி கிரைசிஸ் வரனால கேஸ் எனர்ஜி கிரைசிஸ் வரனால எலக்ட்ரிசிட்டி வந்து வில் பி ஸ்டார்டட் கன்சூமிங் ஹையர். நெறைய எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அதிகமாகும். அத நோக்கி வந்து நகருவாங்க. இப்ப வந்து சோலார் பேனல்லாம் சோலார் போட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப இந்த டிமாண்ட்லாம் வந்து அதிகமாகும். கரண்ட் கட்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு தெரியல. ஏன்னா, அதெல்லாம் எப்படிங்கிறது வந்து இனிமேல் பொறுத்து வந்து தான் பார்க்கணும்னு வச்சுக்கங்களேன். நெறைய சோலார் பேனல்ஸ் போட்டவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்தியன் ரூபி வந்து இன்டைரக்ட்டா இன்ஃப்ளேஷன் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதனாலேயே வந்து இன்டைரக்ட் மணி டிப்ரிஷியேட் ஆச்சுனாவே இன்ஃப்ளேஷன் வந்து இன்டைரக்ட்டா நெறையா நடக்கும்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, இதுல வேற கேஸ் கட்டு. எனக்கு தெரிஞ்சே நான் போன வீடியோல சொன்ன மாரியே, நீங்க வந்து ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா, இப்ப ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஒரு மிடில் கிளாஸ் இல்ல அப்பர் மிடில் கிளாஸ் வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுங்கிறது இட்ஸ் பிகமிங் டஃபர் அண்ட் டஃபர். நீங்க வந்து நீங்க இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப நான் இப்போ கூட வந்து தங்கச்சி வீட்டுல இருந்து தான் வரேன். பிள்ளைங்களுக்கு ஆர்டர் பண்ணிச்சு. ஐயோ நான் போய் நேர்லயே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுச்சு. ஏன்னா வந்து ரூ. 200 ஆல்மோஸ்ட் லைக் ₹150 வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலா சார்ஜ் பண்றாங்க. காஸ்ட்லி ஆயிடுச்சு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி இன்டைரக்டா வில் கெட் ஹைலி இம்பாக்டட். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆக போறது இந்த இயர் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். ஆனா இன்ஃப்ளேஷன் அப்படி ஆகாது. அடுத்த வாரம், அடுத்த மாசம் டப் டப்புன்னு விலை ஏறிடும். ஸோ நீங்க வந்து 10% 5% இன்கிரிமெண்ட் வாங்கிறீங்கன்னா, நீங்க உங்களோட பையிங் பவர் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க போன தடவ வாங்குனத கூட இந்த தடவ வாங்க முடியாம போயிரும். பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறிச்சுன்னா. ஒரு கவர்மெண்ட் வந்து ரீசென்ட்டா ஒரு நல்ல விஷயம் பண்ணது என்னன்னா, எக்ஸஸ் டியூட்டி வந்து குறைச்சிருக்காங்க. இட்ஸ் வெரி குட். அது ஒண்ணு. ஸோ அதனால இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு பட் தேர் வில் பி இன்டைரக்ட் இன்ஃப்ளேஷன் அது சொல்றேன் பாருங்க எப்படின்னு. ஏன்னா இந்தியன் ருபி ஃபாலோ ஆகிறனால என்ஆர்ஐஸ்கிட்ட வந்து பணம் அதிகமாகும். அது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க. இந்தியாக்குள்ள இன்ஃப்ளோ இருக்கும் எக்கனாமி போனோம்னா மிடில் கிளாஸ் வில் நெவர் பி ஏபிள் டு டூ எனிதிங். ஏன்னா அது இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்திக்கிட்டே தான் போகும். ஏன்னா அவங்ககிட்ட வந்து டிஸ்பர்ஸ் ஆஃப் மணி வந்து அதிகமாயிருது. ஒரு டாலருக்கு வந்து ரூபானா இப்போ இன்னைக்கு வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா ₹4 ₹5 அதிகமா கிடைக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. டிஸ்போசல் ஆஃப் மணி அதிகமா இருக்கும்போது தே வில் பி ஏபிள் டு ஈஸிலி இன்ஃப்ளேட் த இந்தியன் அது வந்து இன்டைரக்டா நம்மளுக்கு தெரியாது. பட் தட் இஸ் ஹேப்பனிங். அதே மாதிரி உங்க இஎம்ஐ இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிரச்சனைலாம் ஆகும். இந்த எனர்ஜி கிரைசிஸ்னால ஜாப் இம்பாக்ட் வந்து நிறைய இருக்கு. நினைச்சு பாருங்க. ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்றவங்களுக்குலாம் வந்து எத்தனை நாள் எல்லாமே பண்ணுனாதான் இப்ப நானும் இங்க கேள்விப்பட்டேன் வந்து சாயந்தரம் ஆனா பரோட்டா போட மாட்டாங்க. இந்த கல்லுல ஹீட் பண்ணி கண்டினியூஸா ஹீட்ல இருக்கிறது வந்து இப்பலாம் போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப அந்த மாதிரி வந்து ஒர்க்க வந்து எப்படி நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு ஐட்டமா பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். எப்படி வேலை தருவாங்க? அவங்களுக்கு வந்து பிசினஸ் இருக்கணும். பிசினஸ் இருந்தா தான் சம்பளம் போட முடியும். எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட முடியும். வாட்டர் டாக்ஸ் கட்ட முடியும். இந்த மாதிரி நெறையா இருக்கு வச்சுக்கங்களேன். எலக்ட்ரிசிட்டி பில்லு அப்புறம் வாட்டர் டாக்ஸு, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து எப்படி ரன் பண்ணுவாங்க? பிசினஸ் வில் பி இம்பாக்டட். ஜாப் லாஸ் வரதுக்கு நெறைய உண்டு. இதெல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து தே ஆர் ட்ரைங் டு சீ ஹவ் லெஸ் இம்பாக்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது பெட்ரோல், டீசல் விலைய ஏத்தாம தே ட்ரைங் டு மெயின்டெயின் இட். ரெடியூசிங் த எக்ஸஸ் டியூட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யன் ஆயில் என்னன்னா யுக்ரைன் வந்து இந்த கேப்ல வந்து ஐயய்யோ! யுஎஸ் வந்து இந்த சாங்ஷன்ஸ் இது பண்ணனால, இப்ப ரஷ்யாகிட்ட இருந்து ஆயில் வாங்குறத வந்து அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு. கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே ஏகப்பட்ட ஹிட் அடிச்சு. ரஷ்யன் ஆயில் டிபாசிட்ல மட்டுமே. ரஷ்யாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கரெக்ட் இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, கிரைசிஸ் பாருங்க. இந்த சைடும் கிரைசிஸ் இருக்குது. ஆயில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதையும் வந்து அந்த சைடு யுக்ரைன் வந்து அடிக்குது. இந்தாண்ட ஈரான் அடிக்குது. இப்ப என்னன்னா, மிடில் ஈஸ்ட் தான் லார்ஜஸ்ட் சப்ளையர். ரஷ்யா வந்து வாஸ் லைக் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த பிளேயர் ரைட். ஸோ இது வந்து எனர்ஜி கிரைசிஸ் கண்டிப்பா 1970ஸ்லயே எங்கேயோ வந்துச்சு.
அந்த மாதிரி. ஸோ யுஎஸ் இது இல்லாம யுஎஸ் பாண்ட் மார்க்கெட் மெயினா இம்பாக்ட் வந்து பாண்ட் மார்க்கெட். யுஎஸோட பாண்ட் மார்க்கெட் வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆகுது. ஏன்னா வந்து 10 இயர்ஸ் பாண்ட் yield தான் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஏன்னா வாருக்கு போகும்போது இப்போ நீங்க ஒருத்தன்ட்ட கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவன்கிட்ட என்ன சொல்லுவீங்க? தம்பி நீ சிக்கல்ல இருக்க, உன் மேல ரிஸ்க் இருக்குது ஏற்கனவே. நீ என்ன கொஞ்சம் நான் காசு தரேன், ஆனா உனக்கு வந்து வட்டி கொஞ்சம் அதிகமா தா அப்படிங்கிறது. அந்த பாண்ட் yield வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம செல் ஆஃப் பண்ணுவாங்க பாண்ட்ஸ். இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் அதை முதலே சொன்ன மாதிரி எக்கனாமி இம்பாக்ட் அக்ராஸ் த குளோப் வந்து இன்னும் டைரக்டா இன்னும் நம்மளுக்கு தெரியல. ஆனா வீல் ஸ்டார்ட் ஃபீலிங் தட் இஃப் த வார் வந்து இன்னும் ஒரு மாசம் மேல நீடிக்க ஆரம்பிச்சதுன்னா வீல் ஸ்டார்ட் சீயிங் தட் இம்பாக்ட் எக்ஸ்ட்ரீம்லி. இது வந்து ஒண்ணு எல்லாரும் பேசி இந்த வாரை வந்து ஸ்டாப் பண்ணணும். இன்னொன்னு ஈரான் ஹாஸ் டு பி தாட் அ லெசன் அண்ட் தே ஆர் வெரி டேஞ்சரஸ். இங்க இருக்கிற மீடியாஸ்லாம் நீங்க கேட்டீங்கன்னா they'll give you a different perspective. பட் அவங்க ஹிஸ்டரிலாம் பார்த்தீங்கன்னா they continue to create chaos within the region. இது வந்து எல்லாரும் ஆயில் பிரச்சனைன்னுவாங்க, பட் இட்ஸ் பியாண்ட் ஆயில். அங்க அந்த ஏரியால யாரு டாமினன்ஸ் அப்படின்னு கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்து they do not want ஈரான் டு பி இன் a position to இந்த ஏரியால வந்து நான் தாதா மாதிரி இருக்கணும்னு கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து they don't want ஈரான். they are okay even if இஸ்ரேல் வந்து டாமினண்டா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா they don't want ஈரான் to be dominant. இது வந்து நல்லா கல்ஃப் கண்ட்ரிஸ் புரிஞ்சுங்க, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுன்னா தெரியும். ஸோ இந்த அப்ரஹாம் அக்கார்டு வந்து சைன் ஆகக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு ரீசன் ஈரான் வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஈரான் வந்து டாமினண்டா இருக்குன்னு, ஆனா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் தே வாண்ட் ஹேவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல். ஏன்னா there will be a lot of technology transfer பியாண்ட் ஆயில் தாண்டி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து கண்டிப்பா ஈரான் வந்து இருந்ததுன்னா தே ஹேவ் அ ஹெல் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா வந்து நீ நல்லா பாத்தீங்கன்னா பாருங்க, ஈராக்ல ப்ராக்சி, சரிங்களா, யமன்ல ப்ராக்சி, லெபனான்ல ப்ராக்சி, ஜோர்டான்ல ப்ராக்சி, இவங்க எல்லா இடத்துலயும் வந்து எல்லா ரீஜன்லயும் வந்து ப்ராக்சி வச்சுங்க. கல்ஃப் கண்ட்ரிஸ்குள்ளார மட்டும் தே ஆர் நாட் ஏபிள் டு கிரியேட் ப்ராக்சி. தட் இஸ் பிகாஸ் கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கும். நீங்க இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த யூரோப்பியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஈரானுக்காக பேசுவாங்க. அது ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, அது இன்னொரு நாளைக்கு பேசலாம். பட் ஈரான் வந்து நான் இன்னொரு தடவை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது வந்து ஈரான் ஹாஸ் டு பி தாட் லெசன். இல்லைன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு இதே பிரச்சனையை ஈரான் கொண்டு வந்தாங்க. ஈரான் வந்து இன்டைரக்டா தான் பண்ணுமோ ஒழிய டைரக்டா பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து அவ்வளவு கட்சிலாம் கிடையாது டைரக்டா பண்ண முடியாது. இஸ்ரேல் இஸ் ஃபைட்டிங் மல்டி ஃப்ரண்ட் வார்ல. இந்த மாதிரிலாம் ஈரானால வந்து டைரக்டா வார்ல ஜம்ப் பண்ணிலாம் பண்ண முடியாது. ஏன்னா போட்டு சாத்திடுவாங்க. எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, 50 இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் 50 or 53 somewhere லைக் வந்து ஓஐசி ரைட், ஏதோ ஒரு கண்ட்ரிஸ் அந்த ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதுல வந்து 10 கண்ட்ரி மட்டும்தான் கண்டம் பண்ணியிருக்காங்க. இந்த யுஎஸ்ஸையும் இஸ்ரேலையும் அந்த ஃபர்ஸ்ட் டே லீடர்ஷிப்பை கொண்டது. மற்ற எல்லாம் அமைதியா இருந்துட்டாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருங்க ஏன் அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க அப்படின்னா தே ஆர் ஹேவிங் எ ப்ராப்ளம் வித் தீஸ் கேசஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நான் வந்து இனிமேலும் வந்து ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் இந்த அப்டேட் போடலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய நடக்குது. நீங்க வந்து ஏகப்பட்டது சொன்னது எக்கனாமியாவும் there is a lot of impact, வாராவும் நிறைய இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய டேமேஜ் பண்ணியிருக்காங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல. ஈரானை விடுங்க, they are directly in the war. These guys are having a problem. அதனால வந்து global is having a problem. நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். நான் டீட்டெயிலா வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி வந்து they would damage, அதனால வந்து over a long period how global economy will have impact அப்படின்னு நான் இன்னொரு வீடியோல பேசுறேன்.